இந்த வீடியோவில் நாம் UGTRB ஃபிசிக்ஸில் இருக்க அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் அல்ட்ராசானிக்ஸ்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். The property of ultrasonic waves to produce stationary waves in the medium is used for their detection in which method? ஒரு மீடியமில் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஸ்டேஷ்னரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி வேவ்ஸை டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? அது எந்த மெத்தடில் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா Kunst tube method. Answer Kunst tube. The walls of the windows should be designed so as to. Walls of the windows should be designed so as to absorb the sound. Sound absorb பண்ற மாதிரி தான் நம்ம walls construct பண்றோம். Next, staircase in a hall are covered with carpet to reduce. நம்ம ஸ்டேர்கேஸ் மாடிப்படி வைக்கும்பொழுது அதெல்லாம் ஹால்குள்ளே மாடிப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாடிப்படியை நம்ம கார்பெட் வச்சு கவர் பண்ணுறோம். ஏன்னா டு ரெடியூஸ் எக்கலான் எஃபெக்ட். எக்கலான் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். நமக்கு எக்கோனா என்னன்னு தெரியும். கண்டினியூஸாக எக்கோ வந்துச்சுன்னா அதுதான் எக்கலான் எஃபெக்ட். ஸோ அந்த எக்கலான் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ண மாடிப்படியில் கார்பெட் பண்ணுறோம். ஸோ கார்பெட் ஒரு குட் அப்சார்பிங் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் an ஓப்பன் விண்டோ இஸ். ஒரு ஓப்பன் விண்டோட அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 1. The speed of sound waves in dense medium is greater than. Speed of sound waves என்னவா இருக்குன்னா டென்ஸ் மீடியமில் கிரேட்டர் தன்னாக இருக்கும். எதை விடனா ரேரர் மீடியத்தை விட. நமக்கு மீடியமில் 2 இருக்குது, டென்ஸ் மீடியம், இன்னொன்று ரேர் மீடியம். ஸோ டென்ஸ் மீடியத்தில் தான் சவுண்டு இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது எதை விட ரேர் மீடியத்தை விட. நெக்ஸ்ட்டு சவுண்டு ட்ராவல்ஸ் த்ரூ ஏர். த ஏர் பார்ட்டிகிள்ஸ். சவுண்டு ஏர் வழியாக நம்ம அப்ளை பண்ணும்போது, ஏன்னா வேக்யூமில் சவுண்டு ட்ராவல் பண்ணாது. ஸோ சவுண்டு வேவ்ஸ் ட்ராவல்ஸ் த்ரூ ஏர். த ஏர் பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் வேவ் ப்ராபகேஷன். இந்த ஏர் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணுதுன்னா வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் வேவ் ப்ராபகேஷன். The speed of sound in medium depends upon. Speed of sound in medium depends upon properties of the medium. Answer properties of the medium. Sound waves and light waves both. Sound waves and light waves ரெண்டுமே obey the law of reflection. Law of reflection க்கு sound waves and light waves ரெண்டுமே obey பண்ணும். Next, the relation between wave velocity v, frequency f and wavelength lambda. The relation between wave velocity v, frequency f and wavelength lambda. அப்போ அதுக்கான ஃபார்முலா velocity v is equal to frequency into wavelength, v equal to f into lambda. The distance traveled by sound wave in one time period is. The distance traveled by sound wave in one time period is wavelength. When a sound incidents over a surface, with what happens? ஒரு சர்ஃபேஸில் சவுண்ட் வேவ் இன்சிடெண்ட் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்? பார்ஷியல் அப்சார்ப்ஷன், பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன், பார்ட்லி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு சவுண்டு வேவ் ஒரு சர்ஃபேஸில் இன்சிடெண்ட் ஆகும்போது அங்கே என்னென்ன நடக்கலாம்? பார்ஷியல் அப்சார்ப்ஷன் நடக்கலாம், கொஞ்சம் அப்சார்ப் பண்ணலாம். பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன், கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். பார்ட்லி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி, கொஞ்சம் transmit பண்ணலாம் எனர்ஜியை. The maximum displacement of a particle of the medium through which sound traveling is. Answer amplitude. The maximum displacement of a particle of the medium through which sound traveling is amplitude. Next, the natural frequency of vibration of the rod is. The natural frequency of vibration of the rod is. என்ன மெத்தட் அப்படின்னா மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் த ராட்னு கொடுத்துருந்தா அது என்ன மெத்தட்? மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட். அதாவது மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தடில் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்வன்சி f is equal to 1/2L into root of y by rho. இங்கே ஃப்ரீக்வன்சி எஃப்க்கான ஃபார்முலா 1/2π into root LC. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி f is equal to 1/2L into root of y by rho. இங்கே L அப்படிங்கிறது length of the rod, yங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த ராட், ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ராட். ரெண்டுமே ரோட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தடில் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுலையே, அதில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேஷன் ஆஃப் ராட். ஓகேவா?
Next, ultrasonic waves do not produce. Ultrasonic waves do not produce net displacement in the medium. The natural frequency of the crystal. இது என்ன மெத்தட்னா பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். அதில் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மெத்தட் வந்து என்னவாக இருக்குன்னா F is equal to P/2L into root of Y/ρ. அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ராட்னா அது மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட். ஸோ அதுக்கான ஃபார்முலா வேறு. அடுத்தது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிறிஸ்டல்னா பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். அதுக்கான ஃபார்முலா F equal to P. Pங்கிறது ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். L is the same length of the crystal, Yங்கிறது Young's modulus of the crystal, ρங்கிறது density of the crystal. Next, the change in length of a ferromagnetic substance when placed in a magnetic field. The change in length of a ferromagnetic substance when placed in magnetic field. ஸோ இங்கே கிடைக்கிறது நமக்கு மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட். அதுதான் அங்கே இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஆஃப் த ராடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ராடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு, ஸ்பீட் எக்ஸீடிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் நோன் அஸ். ஸ்பீட் எக்ஸீடிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் நோன் அஸ் சூப்பர்சானிக். The smallest intensity of sound that the human ear can detect is known as. The smallest intensity of sound that human ear can detect is known as threshold intensity. Answer என்ன அப்படின்னா threshold intensity. Sound gets focused in a hall due to surface. Sound gets focused. Sound வந்து ஃபோக்கஸ்டாக வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஹால் டியூ டு சர்ஃபேஸ். ஹாலோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? கான்கேவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, reverberation of sound is because of reflection of sound from multiple reflection of sound from all parts of the hall. Reverberation of sound is because of reflection of sound. நம்ம reverberation sound நம்ம பேசுறது எல்லா இடத்துலையும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுதான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஹால். ஹாலில் இருக்க எல்லா இடத்துலையும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். Which method is used to generate ultrasonic waves of frequency less than 300 MHz? என்ன மெத்தட்னா மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட். ஸோ மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து அப் டு 300 MHz வரைக்கும் நம்ம அங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோனோகிராஃபி இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ சவுண்டிங். சோனோகிராஃபி வந்து எந்த பேஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னா எக்கோ சவுண்டிங். சோனோகிராஃபி மட்டும் இல்லை, சோனார், ஃப்ளா டிடெக்ஷன், டெப்த் சவுண்டிங். ஸோ இது எல்லாமே எது பேசிக் பிரின்சிபல் எக்கோ சவுண்டிங். சோனோகிராஃபி, சோனார், ஃப்ளா டிடெக்ஷன் அண்டு டெப்த் சவுண்டிங் இது எல்லாத்துக்குமே பேசிக் பிரின்சிபல் எக்கோ சவுண்டிங். Ultrasonic wave produce. Ultrasonic wave produce heating effect in the medium, cavitation, stationary waves. Ultrasonic waves என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? நம்ம ஆல்ரெடி தெரியும் ஸ்டேஷனரி வேவ்ஸ்னு. அது இல்லாமல் ஹீட்டிங் எஃபெக்ட் இந்த மீடியம், cavitation இது எல்லாமே அல்ட்ராசானிக் வேவ்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். If the thickness of the piezoelectric crystal is doubled, its natural frequency. ஒரு கிறிஸ்டலோட ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதோட திக்னஸ் வந்து நம்ம வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்னா அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னவாகும்? ஹாஃப் ஆகும். ஆன்சர் வந்து ஹால்ட்.